இப்போ நம்ம இதில் வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் பிளேஸ் வந்து இதில் வந்து விட்டுறணும். அதாவது அது வந்து நமக்கு கிளாத் இருக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து இல்லை உங்களோட கைவாட்டம், ஒரு சிலர் வந்து சின்னதாக மடிப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் பெருசாக மடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மடிக்க பிடிக்குதோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த பிளவுஸோட பேக் பார்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த பேக் பார்ட்டோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இடுப்பு பகுதி ரெண்டும் தையல் வருது இல்லைங்களா, இது ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிடுறேன். அதே போல ஷோல்டர் ரெண்டையும் நீங்கள் வந்து ஒன்றா வச்சுக்கோங்க. ஷோல்டர் ரெண்டு இந்த மாதிரி ஒன்றா வைக்கிறப்ப நமக்கு சென்டர் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல கிடைச்சிரும். இந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிடலாம். இதுதான் இந்த பிளவுஸோட பேக்ல வர சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக நம்ம இப்படி வச்சிடறோம். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் எவ்வளவு தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்து இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பிளவுஸோட உயரம் தான் எடுக்க போறோம். பிளவுஸோட உயரத்தை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட் பிடிச்சிருக்கிற பக்கத்தையும் இந்த ஷோல்டரையும் இப்படி நம்ம ஒண்ணா வச்சோம் அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ இதுதான் வந்து பிளவுஸோட உயரம். ஓகேங்களா, நம்ம இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிடலாம். இது ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். நீங்க இந்த மாதிரி டேப் வச்சு கரெக்டா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து கூட நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டேப்பை வச்சு அதில் மெஷர்மெண்ட் எடுத்து அப்புறம் இதுல போறது பதிலாக டேரக்டா வந்து கிளாத்லேயே போட்டோம்னா நமக்கு டைமிங் வந்து மீதி ஆகும். அதுக்காக தான் இப்போ இந்த இடத்துல நான் வந்து 2 லைன் வந்து போட்டுக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 2 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 2 மார்க் பண்ண பிளேஸ் இதே போல வந்து ஒண்ணா வச்சுட்டு இந்த கழுத்தை நம்ம இப்படியே கொண்டு வரணும். இந்த சென்டர் மட்டும் மாறாம பார்த்துக்கோங்க. மேலையும் கீழையும் இந்த கழுத்தை இப்படியே கொண்டு வரப்ப நமக்கு இந்த கழுத்தோட சரியான ஷேப் வந்து கிடைச்சிரும். அதாவது கழுத்தோட அகலம் வந்து எவ்வளவு வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்றப்ப கரெக்டா நமக்கு இந்த இடம் வந்து வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டா இதுலயே தான் இருக்கணும். இந்த பிளவுஸ்ல இருந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச் மட்டும் இந்த சைடில் வந்து நம்ம வந்து தள்ளி வைக்கிறோம். அதே போல இந்த சைட்லையும் ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளி விட்டுறோம். நம்ம வந்து எவ்வளவு பிடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இடுப்பு இங்க பாருங்க, இதுதான் வந்து ரெடி அளவு. இங்க இருந்து இது வரை இடுப்புக்கு வந்து வருது. அப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா ஆம்கோலுக்கு ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்றேன். இப்போ நம்ம இதை வந்து மார்க் பண்ணிட்டு இதையே எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து விட்டுறோம். நம்ம வந்து சைடு தையல் போறதுக்கோ பேக் டாட் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ இதை வந்து ஆம்கோல் வளைவு வந்து எடுக்க போறோம். ஆம்கோல் வளைவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விரல 3 இடத்துல கரெக்டா வச்சுட்டு அதை அப்படியே வந்து திருப்பி நம்ம விரல் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணணும். நான் விரல் வைக்கும் போதே இந்த வளைவோட நடுப்பகுதியில தான் வச்சேன். அதாவது பிசுரும் சேர்த்து தான் நமக்கு வந்து வர மாதிரி, இன்க்ளூடிங் தையலுக்கும் சேர்த்து. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டா எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இதே போல நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடலாம். இதை நான் உங்களுக்கு டேப் வச்சும் அளந்து காட்டுறேன் எத்தனை இன்ச் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வருது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த வளைவை நம்ம வந்து அப்படியேவும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆம்கோல் ஸ்கேல் வச்சும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டா வந்து வர மாதிரி இப்படி நீங்க வச்சு இப்படியும் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த நெக் போர்ஷனுக்கும் நீங்க இதை வச்சு நீங்க வந்து நெக் ஷேப் வந்து கரெக்டா வந்து வர மாதிரி நீங்க இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இப்போ இது நான் உங்களுக்கு எவ்வளவு அளவு இருக்குது அப்படிங்கறத வந்து காட்டிடுறேன். இந்த பிளவுஸோட ரெடி அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 11.5 இன்ச் இதோட உயரம் இருக்குது. இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து 8.25 அந்த மாதிரி வந்து வருது. 8.25 8.5 அப்படி வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். 8 அப்படின்னா